வணக்கம், நான் உங்கள் அதீதன் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே வந்து நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து புத்தூர் பாகவத்தில் வந்து நிற்கிறோம். இது வந்து ஒரு அழகிய கிராமம்னு சொல்லி கேள்விப்பட்ட நாங்கள் இதுதான் நான் முதல் தடவை இங்கே இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறேன். வாங்க இந்த கிராமத்தின் அழகு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இந்த இடத்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இந்த புத்தூர் வாகரவத்து என்ற இடம் வந்து நீர்நிலைகள் அதிகமாக உள்ள இடம். நல்ல ஒரு அழகிய விவசாய கிராமம் உண்டு. இது இடத்துல சவுக்கு மரம் எல்லாம் நிற்குது பாருங்கள். பூவரச மரத்தோடு சேர்ந்து சவுக்கு மரங்களும் அங்கால நிற்கிது. இந்த நீர்த்தேக்கம் வந்து அப்படியே நதி மாதிரி அப்படியே தூரம் அப்படியே போய்கொண்டிருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். அதே மாதிரி வளைஞ்சு போய்கொண்டிருக்கு. இப்படி நீர்த்தேக்கங்கள் இருக்கிற இடங்களில் வந்து தண்ணிகள் வந்து கிணறு தண்ணிகள் வந்து நல்ல தண்ணியாக இருக்கும். பெரும்பாலும் தண்ணிகள் வத்தாது, பல்லுயிர் பெருக்கமான இடமாக இருக்கும். நிறைய உயிரினங்கள் வாழ்வினம் பச்சை பசையில் என்று சொல்லி இருக்கும். இந்த கிராமத்தை முதல்ல எங்கே போனாலும் சுத்தவர ஒரு நீர்த்தேக்கமாக தான் இருக்கு. நல்ல ஒரு அழகான இடமா இருக்கு. நல்ல அழகா இருக்கு. பாதையிலே பாருங்க, பாதையிலே ஒரு நல்ல ஒரு அழகாக தான் இருக்குது. ரெண்டு சைட்லேயும் வந்து இப்போ நாங்கள் இப்போ அழகுக்கு பூங்காண்டுகள் அதெல்லாம் நடுற மாதிரி இங்கே வந்து அப்படி ரெண்டு சைட்லேயும் வந்து பனை மரங்கள் வந்து அலங்கரிக்கணும், அந்த அழகு கொடுக்கணும். யாழ்ப்பாணம் என்று சொன்னால் வந்து பனை மரம், கடல் வளம் இதில் தான் சொல்லுவார்கள். நல்ல அழகாக வந்து இருக்குது. எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போட் ஒன்று நிற்கிது. அப்படி இந்த நீர்நிலைகளை பயன்படுத்தி அவர்கள் வந்து தொழிலும் செய்கிறாங்க நினைக்கிறேன். அதனால் வந்து இதில் ஒரு போட் ஒன்று நிற்கிது. இது அப்படியே கடல் சம்பந்தமான இடமும் இதுக்கு தொண்டமனாறு அந்த அது சம்மந்தமான இடங்களும் இங்கே பொருந்தது. அதனால் வந்து இந்த மீன்கள் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குமான்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் இங்கே வந்து பனை மரங்களும் நீர்நிலையிலும் தான் நிற்கிது. இது இந்த ஒரே நீர்நிலையை நினச்சிட்டாங்க. இது இங்கால ரோட்டுக்கு முதல் காய்ச்சல் வந்து பாருங்கள், ரோட்டுக்கு அந்த சைட்டு உள்ள நீர்த்தேக்கம்ன்றே சொல்லலாம். என்று சொன்னால் அது வந்து அப்படியே எங்களோட வந்து பாரம்பரிய முறையில் வந்து இந்த தேக்கங்களை வந்து எங்களோட மன்னர்கள் வந்து உருவாக்கி அதை வந்து விவசாயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கணும். அதே மாதிரி இதுவும் ஒரு நல்ல நீர்நிலைகளை வந்து தேக்கி வச்சிருக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த ரோட்டில் வந்து இங்கே பாருங்கள், அப்படி பெரிய ஒரு கடல் பரப்பு மாதிரி தான் இந்த நீர்நிலைகள் வந்து தேங்கி நிற்கிது. அப்போ இந்த இடத்துல எவ்வளோத்துக்கு தண்ணி இருக்கும், தண்ணீர் ஊற்று நிற்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். நிலத்தடி நீர்களெல்லாம் நன்றாக இருக்கும். பாருங்கள், ஒரு பூவரச மரம் நிற்கிது. முந்தி வந்து இது வந்து வீட்டுக்கு வீடு ஒரு இடத்துலையும் வேலியாகவே இந்த பூவரச மரம் இருந்தது. இப்போ வந்து இதை பார்க்குறதே வந்து அரிதாகி விட்டது. பார்க்க வந்து அரிதாக இருக்குது. வீடியோவில் இதை பற்றி கதைச்சி போடுற அளவுக்கு வந்து இடம் போய்ட்டு அவ்வளோத்துக்கு அரிதாக போயிட்டு. முந்தி வந்து வேலி எல்லாருக்குமே தெரியும். வேலி எல்லாத்துக்கும் இந்த பூவரச மரம், முருக்க மரம், கிழுவை எல்லாம் நிற்கும். இப்போ எல்லாம் மதிலை கட்டிட்டார்கள். இதே வந்து அரிதாக தான் பார்க்கக்கூடிய மாதிரி இப்போ இருக்குது. இந்த இடத்தை பொறுத்த மட்டும் அதிகமான பூவரச மரங்கள் வந்து நிற்கிது. அது எங்களுக்கு பழைய ஞாபகங்களை வந்து கொண்டுருது. ஏன்னா முந்தி எங்களோட வீடு எல்லா இடம் எங்களோட ஏரியாவில் எல்லா இடமே வந்து பூவரச மரங்கள்லாம் நிற்கிறாது. அதே மாதிரி இங்கே வந்து இந்த பழமையாகவே அந்த பூவரச மரங்களே அதிகமாக நிற்கிது. நல்லா இருக்குது, பார்க்க நல்ல ஒரு அழகாக இருக்குது. இங்கே இருக்கிற எங்களுக்கு பூவரச மரத்தை பார்க்கக்குள்ள ஒரு ஆசையாக இருக்குது. ரெண்டும்போது வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளுக்கு வந்து அது இன்னும் வந்து ஒரு பழைய ஞாபகங்களை ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம். அப்படியே பத்தாமல் இருக்குது. அப்படியே பக்கத்தில் வந்தவங்களை வந்து நெல் வயல் செய்திருக்கிறார்கள். கொடியெல்லாம் நட்டிருக்கணும். கொக்கோரால் காத்திருக்கிறார் போல இருக்கு. ஓடி மீன் ஓடி உரு மீன் பெரும் வரையும் காத்திருக்கும் கொக்கோன்ற மாதிரி ஒரு கொக்கோரால் அதில் இருக்கிறார். அவர் ரோட்டில் நிற்கிறார். என்னத்துக்கு காத்திருக்கிறார்ன்றது தெரியல. வயலுக்குள்ளே நிலத்துக்குள்ளே காத்திருக்கல, வழி ரோட்டில் காத்திருக்கிறார். இந்த பூவரச மரங்களை பிறகு இந்த பூவரச மரங்கள் வந்து நாங்கள் அந்த மயிர்கொட்டி என்ன சொல்லுவோம், அது வந்து இதைத்தான் சாப்பிட்டு வந்து வண்ணாத்தி பூச்சியாக வந்து உருவெடுக்கிறது.
இப்போ இந்த இலையில் வந்து அவ்வளோ சத்து இருக்கிறோடைய தான் இந்த இலையை வந்து அது சாப்பிட்டு அது வண்ணாத்தி பூச்சா வெறும் வரை இந்த இலையை தான் சாப்பிட்டு உயிர் வாழும். நல்ல பசுமையாக இருக்கு. மற்ற வெள்ளம் வந்திருக்கீங்களா இந்த கிராம மக்கள் என்ன மாதிரி எப்படியான சிரமங்களை இடங்கள் கொஞ்சம் மற்ற இடங்கள் அங்கே கூட வீட்டுக்குள்ள வெள்ளங்கள் வந்து அப்படி பிரச்சனைகள் இல்லை. இந்த முறை அப்படி வீட்டுக்குள்ள வெள்ளங்கள் வந்து நிவாரணங்கள் கிடைச்சா கொடுத்தவை வெள்ளங்களுக்கு பார்த்து கொடுத்தாங்க. இந்த இப்போ வந்து இப்போ மாரி காலம் மழை பெய்கிற காலம்னோட குளிர்மையாக இருக்குது. மற்ற வெயில் காலங்களில் எப்படி இருக்கும்? வெயில் காலங்களில் இப்படி நீர்கள் இருக்குமா? பத்திரும் என்ன மாதிரி பசுமையாக இருக்குமா அந்த டைமில்? என்ன மாதிரி இருக்கும்? ஆனால் கொஞ்சம் ஈரழிப்பாக தான் இந்த இடம் இருக்குமா நினைக்கிறேன் இந்த டைமில். என்ன கொஞ்சம் நல்ல ஒரு அழகான இடம் என்ன. அப்போ இப்போ இந்த பயிர்கள் அழிஞ்சால் மற்ற நாட்களில் வந்து எப்படியான வேலையில் நீங்கள் செய்கிறீங்களா? என்ன வேலையில் போகிறீங்க? ரோட்டு வேலை அதுக்கு போகிறது. ரோட்டு வேலைன்னா என்ன மாதிரி மாத சம்பளமா இல்லை எவ்வளோ சம்பளம் தெரியும்? 3000 இருக்கணும். அப்போ இங்கே இருக்கிறாங்க கூடிய வேண்டிய தொழில் என்ன? விவசாயமா ரோட்டு வேலையா என்ன வேலை? ஆமாம் அரசாங்கத்தி தான் இருக்கணும். சரி ஐயா, நன்றி. மாடு வந்து நல்ல சந்தோஷமாக வந்து மேய்கிறார். புல்லுகளை தேவையான புல் இருக்கிறபடியாக சந்தோஷமாக வந்து புல்லாக மேயினா மாடு வருது. இப்போ என்ன வேலை செய்கிறது? மெனக்கரை சந்தை நிற்கிறீங்க. மாடு எத்தனை மாடு வளர்க்குறீங்க? 4 மாடு நிற்கிது. யார் நீங்கள் வளர்க்குறீங்களா இல்லை? சரி, வெரி குட்டா. நிற்கிறோம் ஒரு சந்தையோட நிற்கிறோம். பாருங்க அப்படியே இந்த பக்கம் வந்து ஒரே நீர்நிலைகள், அப்படியே வயல்கள் பாருங்க. ஆறு மாதிரி வருது. அப்படியே இங்கால திரும்புகிறோம். அப்படியே இங்காலையும் வந்து பாருங்க ஒரே நீர்நிலையில். அப்படியே குளிர்மையாக இருக்குது. இந்த ஊரை விட்டு போகவே வீடியோக்காக சொல்கிறேன் நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த ஊரை விட்டு போக மனமில்லையாக நல்ல ஒரு குளிர்மையான காற்று. இந்த டைம் ஒரு 7:30 பேரும் நாங்கள் வழிக்கு வந்து 5:30க்கு வந்து நீர் வரைக்கும் பார்த்தோம்னா நீங்கள் உள்ளே இறங்கினாங்க. பாருங்க அப்படி எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்படியே ஒரே நீர்நிலைகள்லாம் திரும்புகிற இடம் எல்லாம் நீர்நிலைகள்லாம் பாருங்க. இந்த பகுதியை பாருங்க. இதில் வந்து சவுக்கு மரங்கள் வந்து அதிகமாக நிற்கிறோம். இந்த சவுக்கு மரம் வந்து இந்த இடத்துக்கு ஒரு அழகை கொடுக்குது. நல்லா இருக்குது. சவுக்கு மரங்கள் பார்க்க நல்லா உயர்ந்து வளர்ந்துருக்கணும். நல்லா உயர்ந்து வளர்ந்துருக்க கொஞ்சம் இட்ட வந்து தான் நாங்கள் தூராக வந்து தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ உயரமாக நிற்கணும்னு சொல்லி பாருங்கள். ஒற்றையடி பாதை மாதிரி நல்ல ஒரு அழகாக இருக்குது. இப்படி பாதையால் நடக்கக்குள்ளே அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த வயல் வரம்புகளால் நடக்கிற மாதிரி ஒரு நல்லா இருக்கும். காற்று திறந்து வந்தோன்றப்போ கொஞ்சம் காற்று கொஞ்சம் முதல்ல விடப்போ கொஞ்சம் கூடவா அடிக்கிற மாதிரி இருக்குது. கூடிய இடங்களில் வந்து சவுக்கு கனியமான இடங்களில் வந்து சவுக்கு மரங்களாகவே இருக்குது. நாங்கள் இப்போ சவுக்கந்தோப்புக்குள்ளே வந்து நிற்கிறோம். சவுக்கந்தோப்பு பார்க்க ரொம்ப நல்ல அழகாக இருக்குது. எல்லாம் நல்ல உயர்ந்த மரங்களாக வளர்ந்துருக்குது. அப்படி அங்கே வந்து ஆறு மாதிரி அந்த பரப்புகளோட நீர்நிலையோட வந்து இங்கே வந்து சவுக்கு மரமும் பார்க்க ரெண்டும் நல்லா இருக்குது. அங்கால ஒரு கோயிலும் ஒன்று இருக்குது. அதோட எல்லாம் சேர்த்து பார்க்கக்குள்ள நல்லா இருக்குது. என்ன திடீரென்று கோட் போட்டிருக்காருன்னு சொல்லி பார்க்காதேங்க. மழை அறிகுறியாக இருந்தது. மழையில் நோமலாக தூரிச்சுது. அப்போ அதனால கோட் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு இந்த எப்படி இருக்குது? இது எப்படி அழகாக இருக்குது? என்ன மாதிரி இருக்குது சவுக்கந்தோப்பை பார்க்க என்ற வந்து நீங்கள் வந்து கொமெண்டில் சொல்லலாம். இது வந்து கிட்டத்தட்ட பார்க்க போனால் வந்து அந்த ஊட்டி கொடைக்கானல் அப்படி என்று சொல்லுவாங்க அந்த இடங்கள் இந்த கெட்டப்பில் வந்து இந்த இடம் வந்து இருக்குது. காகக்கூடெல்லாம் மேலே இந்த சவுக்கு இதுக்கு மேலே காகக்கூடு இருக்குது.